எப்பயுமே நைட் டைமில் படிக்கிறது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சவுண்ட் டிஸ்டர்பும் இருக்காது, எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, ஃபோன் கால் டிஸ்டர்ப்ஸும் இருக்காது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 12 o'clock வரைக்கும் நான் படிப்பேன் எப்போயுமே ரெகுலராகவே. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லீப்பினஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டாப்பிக்குள்ளே என்ட்ராக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஐரோப்பியர்கள் வருகையில் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்த போர்ச்சுகீசியர், அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஸோ அது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இந்த நோட்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் ரீட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். பட் என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும் அதிலேருந்து அப்படிங்கிறதையும் கீ நோட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் ரீட் விடும்போதே நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நோட்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த புக்கை வந்து டவுட் இருந்தால் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தாலும் நமக்கு அந்த தூக்கம் வரும்போது கண்டிப்பாக அப்படியே படிச்சுட்டே இருப்போம், நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்றுமே போகாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் நேரம் நான் படிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அந்த நோட்ஸை வந்து நாளைக்கு தான் எடுக்கணும் ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ கைஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்களை எப்போ ஐசோலேட் பண்ணி தனியாக பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியுமோ அந்த மாதிரி டைமில் படிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டடி, ஏன்னா 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 2 மணி நேரம் பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைமில் நான் வந்து படிக்க முடியாமல் போயிருக்கு, நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 9:30 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் கிட்டத்தட்ட 11:30 ஆக போகுது. ஸோ போய் படிக்கலாம், காலைல மார்னிங் எழுந்திரிச்சு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் முடிச்சாச்சு. என்னென்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ எப்படி மெயின்ஸுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண விஷயம்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே எனஃப், அதை படித்தாவே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்ஸு எனஃப். ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு Group 4, Group 2, Group 1 வரைக்குமே நம்மளுடைய அந்த பேசிக் கண்டென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே, தமிழ் சொசைட்டி எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் எனஃப் தான். ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்குது. பட் என்னன்னா நம்ம கம்பைண்டாக படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் வச்சு நான் எல்லா நோட்ஸ் எடுத்துட முடியும், எல்லா ஏரியாவும் எல்லா சிலபஸ் டாப்பிக்கும் நான் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வேறு எந்த சாய்ஸுமே போக தேவையில்லை. பெட்டர் சாய்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். பட் எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் டைம் இல்லை, நான் அவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியாது, எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆன்சர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பேக்கேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதர் பப்ளிகேஷனுடைய புக்ஸுக்கு போகலாம். ஸோ அதர்வைஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைமரி மெட்டீரியல். ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்புறவங்க தாராளமாக ஸ்கூல் புக்ஸை நம்பலாம். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய கேட்குறாங்க. நம்ம அதை தாண்டி வெளில படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறோம். ஏன்னா சிலபஸில் இருக்கிற டாபிக் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர், இப்போ எக்கனாமிக்ஸு, அப்புறம் சோசியல் இஷ்யூஸு, இந்த மாதிரி இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் அதனுடைய ஃபேக்ட்ஸ் படித்தாலும் நம்மளுடைய சயின்ஸ் அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் படிச்சிடும். பட் டெக்னாலஜி அப்படிங்கும்போது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்பாங்க. சயின்ஸில் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸும் இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிப்புலாம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வெளிலேருந்து கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கம்பைண்டாக போடுறாங்க. ஸோ இப்போது நிறைய ஆர்கனைஸ்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது நெட்டில். ஸோ நம்ம அதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு வீக்லி, ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் அவுட் பண்ணோம். அதை நோட் பண்ணி வச்சு எழுதி அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அது நியூஸாக படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக மைண்ட் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் வந்து மெயின்ஸ்க்காக நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு வந்து டைம் இருக்குது. பட் அந்த 2 டாபிக் இருக்கும் பாருங்கள், ப்ரிலிமினரிலையும் மெயின்லையும் காமனான டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டாபிக்ஸ் தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் திரும்ப. ஏன்னா அது நமக்கு ப்ரிலிமினரிக்கும் படித்த மாதிரி இருக்கும், மெயின்ஸுக்கும் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி டாபிக்ஸாக பார்த்துருக்கேன். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே ப்ரிலிமினரியோட முடிஞ்சிடும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் மெயின்ஸுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்துருக்கேன். மறுபடியும் நம்ம ப்ரிலிமினரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கும்போது அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். சில பேருக்கு வந்து ஏன்னா நம்ம எழுதுகிற நோட்ஸ் நமக்கு தான் புரியும், அதுதான் நோட்ஸ் மேக்கிங். நம்ம ஒரு புக்கு பப்ளிஷருங்கிறவர் வந்து அவருடைய புக்கை வந்து 1000 மெம்பர்ஸ் வாங்கினாங்கன்னா 1000 பேருக்கும் புரியணும். அது மாதிரி ஒரு எலாபரேட்டான ஒரு நோட்ஸ் எடுத்துருப்பாரு. ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும். பட் நாம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கீ நோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்தா நமக்கு தான் புரியும் நம்ம எந்த ஏரியா படித்தோம், எந்த பாயிண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்காக இந்த கீ நோட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1857 பெரும்புரட்சி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய ஸ்கெலிட்டன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ அதனுடைய காரணம் என்ன, காரணங்கள் படிச்சிருக்கோம், உடனடி காரணம் என்ன, இது மாதிரியே இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, ஸோ எங்கெங்கெல்லாம் இதனுடைய தாக்கம் இருந்துச்சு இந்தியாவில், ஸோ யாருக்கெல்லாம் இடையில வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் ஃப்யூச்சரில் என்ன நடந்துச்சு, அதனுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து இது எப்படி காரணமாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கெலிட்டனாக ஒரு சப்டைட்டில் மாதிரி போட்டு படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டாபிக் மறக்காது. அதே மாதிரி கீ பாயிண்ட்டை நோட் பண்ணி வைக்கும்போது நமக்கு அது ஆர்கனைஸ்டாக வந்து அதாவது கனெக்ட் பண்ண தெரியும் அந்த விஷயத்தை. ஒரு சின்ன வேர்டு 4 வேர்டு எழுதிட்டோம்னா 4 வேர்டை வச்சு நம்ம அந்த சிலபஸ் டாபிக் வந்து நம்ம எலாபரேட் பண்ணி எழுத முடியும்.
ஸோ அதுக்கு அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம். பட் என்னோட நோட்ஸ் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்து மறுபடியும் நோட்ஸ் எடுத்துருக்கேன். ப்ரீவியஸாக சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட் எனக்கு அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு ப்ரிலிமினரிக்கு. ஸோ மெயின்ஸ்க்கான நோட்ஸ் நான் இப்போ எடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.